ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 12 திங்கட்கிழமை இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க வைக்கிறதால பல ஜென்ம பாவம் விலகி பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். அது என்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் நிலைவாசல் தூவி விடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மே 11ஆம் தேதி இரவு 8:48 ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி திதி மே 12 திங்கட்கிழமை இன்று இரவு 10:44 வரைக்கும் இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் கட்டாயம் நிச்சயம் பலன் கிடைக்கும். அதுல குறிப்பா சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். சித்திரகுப்தர் அவதரிச்ச இந்த நாள்ல முடிஞ்சவங்க வீட்டோட பூஜை அறையில ஒரே ஒரு நோட்டு ஒரு பேனா வச்சு வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சித்ரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய பல வகையான உணவுகளை சமைத்து அதை கடவுளுக்கு நைவேத்தியமா படைச்சிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட வந்து சாப்பிடுறது ரொம்ப விசேஷம். மாலை ஒரு 6:30 7 மணிக்கெல்லாமே முழுநிலவு பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல குடும்பத்தோடு சேர்ந்து சந்திர தரிசனம் செய்யறது ரொம்ப முக்கியம். சந்திர தரிசனம் செய்யும் போது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை தொடர்ந்து உச்சரிங்க. அதுக்கப்புறம் சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார கேளுங்க. சந்திர பகவான் சிவபெருமான் மூலமா தான் பெற்ற சாபத்தை நீங்க பெற்று முழுநிலவு பிரகாசமா காட்சி கொடுத்துக்கூடிய இந்த நாள்ல நாம சந்திர பகவானை வணங்கணும்னா சிவபெருமான் அவர்களை மறைமுகமா பெற முடியுமா? சித்திரகுப்தர் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு நோட்ல எழுதி அதுக்கான பலன்கள் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்து வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சித்திரகுப்தர் அவதரிச்ச இந்த ஒரு நாள்ல நீங்க புதுசா நோட்டு பேனா வாங்கி வைத்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணும்போது உங்க கணக்கு புதுசா ஆரம்பிக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி தான தர்மங்கள் பண்றது மூலயமா இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கூடிய பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனமும் கிடைக்கும். இது போக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, இந்த 2 முக்கியமான பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு 10 நிமிஷம் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் தூவி விடுறதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான பொருட்கள், உங்க வீட்டை தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த தான தர்மங்கள் அப்படிங்கிறது எந்த ஜீவனா இருக்கலாம், பசுமாடா இருக்கலாம், உங்க வீட்டை சுற்றி தெரியக்கூடிய நாய்களா இருக்கலாம், அதே மாதிரி பூனை குட்டிகளா இருக்கலாம். எந்த ஒரு வாயில்லா ஜீவனுக்கு உணவளித்தாலும் அது பல ஜென்ம பாவங்களை நீக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை செய்யறதால நீங்க இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பல ஜென்ம பாவங்கள் உங்களை விட்டு விலகிறதுக்கான அற்புதமான ஒரு நாளா இந்த சித்ரா பௌர்ணமி நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய 2 பொருட்கள் ஒரே ஒரு கைப்பிடி அளவில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி, அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் டைமண்ட் கல்கண்டு. ஒருவேளை டைமண்ட் கல்கண்டு இல்லைனா இந்த இடத்துல நீங்க நாட்டு சர்க்கரையை பயன்படுத்திக்கலாம், இல்லை கெட்டி வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த 2 பொருட்களையும் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு சின்ன சின்ன கிண்ணங்களை வச்சாலும் சரி, இல்லை இது மாதிரி அகவிளக்குல வச்சாலும் சரி வச்சு பூஜை பண்ணிடுங்க. அதை நீங்க நைவேத்தியமா வச்சு படைச்சிட்டு, அதாவது மற்ற நைவேத்தியம்லாம் தனி, அது இல்லாம பிரத்யேகமா இந்த 2 சின்ன கிண்ணத்துல ஒரு கிண்ணத்துல பச்சரிசியும் ஒரு கிண்ணத்துல டைமண்ட் கல்கண்டையும் போட்டு பூஜையில் வச்சு பூஜை பண்ணிடுங்க. வீட்டில் பூஜை அறையில காமாட்சியம்மனுக்கு குத்து விளக்கு இதெல்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் இந்த 2 பொருட்களும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 2 பொருட்களையும் ஒன்னா கலந்தோ இல்லை பொடி செய்தோ அது உங்க விருப்பம் தான். பொடி பண்ண முடியல அப்படின்னாலும் கூட பரவாயில்லை. அப்படியே இந்த 2 பொருட்களையும் ஒன்னா கலந்து உங்க வீட்டோட நிலைவாசல்ல வெளிப்பக்கமா ஒரு கிண்ணத்துக்கு வச்சுட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். இது வைக்கிறதுல என்ன ஆகும்னா, பௌர்ணமி திதி இரவு இருக்குல்ல, அதாவது 10:44 மணியோட சித்ரா பௌர்ணமிக்கான அந்த திதி முடிஞ்சாலும் முழு நிலவு பிரகாசமா இரவு முழுக்க இருக்க தான் போகுது. அந்த நேரத்துல உங்க வீட்டோட நிலைவாசல்ல இந்த பொருட்களை கலந்து வைக்கும்போது அதை குறைஞ்சது ஒரு 500 எறும்புகள் அது சாப்பிடும். மாதிரி உயிரினம் சாப்பிடுறதோ இல்லையோ கட்டாயம் எறும்புகள் வந்து சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குறைஞ்சது ஒரு 100 எறும்பு சாப்பிட்டா கூட 100 ஜீவராசிகளோட பசியை வந்து நீங்க தீர்த்த ஒரு பலனை இந்த ஒரு இரவுல பெற முடியும். அதுலயும் இந்த சித்ரா பௌர்ணமி இரவு அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமா முழு நிலவு ஜொலிக்கக்கூடிய அந்த ஒரு நாள்ல அந்த நேரத்துல உங்க கையால நீங்க உங்க வீட்டு வாசல்ல இது மாதிரி ஒரு தானங்கள் செய்யும் போது அதை ஒரு குறைஞ்ச ஒரு 100 ஜீவன்கள் சாப்பிடும்போது அது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அபரிமிதமானது. நீங்க அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு வீட்டோட நிலவாசல் வைக்க முடியல, அப்பார்ட்மெண்ட் ஃபிளாட்ல இருக்கீங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறவங்க உங்க வீடு பக்கத்துல ஏதாவது எறும்பு புற்றுகள் மதில் சுவர்ல இருக்கும், இல்ல மரத்தடில இருக்கும், அங்க கூட போயிட்டு இந்த பொருட்களை போட்டுட்டு நீங்க வந்துடலாம். அதையும் தப்பு இல்லை. ஒருவே நிலைவாசல்ல போடுறீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இரவன்னைக்கு இதை வச்சுட்டு நீங்க தூங்க போயிடுங்க. மறுநாள் காலம் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த எறும்புகள் சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க சுத்தப்படுத்திக்கலாம். அதை பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த தானங்களை செய்யறதால பல ஜென்ம பாவங்களை விலக்கி பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதை விட முக்கியமானது பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது சம்பந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் பொருட்களும் ரொம்ப கம்மி தான். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. தவற விட்டுறாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.